வணக்கம் TechApps Tamil YouTube சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Boult ஆடியோ தரப்புலேருந்து தண்டர் அப்படிங்கிற இயர்ஃபோன் நம்ம கையில் இருக்குது. ஸோ இந்த ஹெட்ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அண்ட் இந்த ஹெட்ஃபோனோட ப்ரைஸ் வெறும் 999 rupees தான். ஸோ 999 rupeesக்கு உங்களுக்கு ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்ஃபோனில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது அண்ட் இதோட ஆடியோ குவாலிட்டி பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஹெட்செட்டுக்கான ஃபுல் ரிவ்யூ தான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ண வந்துடுறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் கேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ஹெட்ஃபோனோட ஒரு குயிக்கான அன்பாக்சிங் பார்த்துருங்க அண்ட் அதுக்கப்புறம் என்னுடைய ஃபுல் ரிவ்யூவை உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ கேஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இயர்ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துட்டோம்னா இது ஆக்சுவலாக ஃப்ளிப்கார்ட் பாக்ஸ் கொஞ்சம் அடிவாங்கி தான் இருக்குது, கொஞ்சம் இல்லை ரொம்பவே அடிவாங்கி தான் இருக்குது. எனிவே நம்ம இப்போ இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அண்ட் இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை நான் அன்பாக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போல்ட் ஆடியோ தரப்புலேருந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் மெயின் பாக்ஸ். இந்த பாக்ஸ் ஒன்றும் ஆகாத வரைக்கும் எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. அண்ட் இந்த பாக்ஸோடைய லுக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு அந்த இயர்ஃபோனுடைய பிக்சராக அப்படியே கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன்லைனில் பார்த்தா அதே பிக்சர் அப்படியே இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேனுஃபேக்சர் டேட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000 rupees MRP போட்டிருக்காங்க. நான் கண்டிப்பாக அந்த ப்ரைஸுக்கு வாங்கலை. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அகெயின் அந்த இயர்ஃபோனுடைய ஒரு லுக் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை பெருசாக. போல்ட் ஆடியோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் இட். மற்றபடி பெருசாக இதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் எதுவுமே இங்கே மென்ஷன் பண்ண கிடையாது. எனிவே இப்போ இந்த பாக்ஸையுமே நான் அன்பாக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், இப்போ இந்த பாக்ஸை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள நிறைய அசசரிஸுமே வந்துச்சு. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போல்ட் ஆடியோ தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க அண்ட் யூசர் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் டைப் சி கிடையாது, மைக்ரோ யூஎஸ்பி தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு. அண்ட் இது போக உங்களுக்கு ஆக்ஸ் கேபிளுமே பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணுறாங்க. இப்போ இந்த இயர்ஃபோனுடைய க்ளோசர் லுக்கு வரும். இந்த இயர்ஃபோன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிக்சரில் பார்த்த மாதிரி தாங்க இருக்குது, நல்லாவே இருக்குது. பட் நான் கையில் எடுக்கும்போது உங்களால் பார்க்க முடியும் அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது. இது புதுசு தான், எப்படி அந்த மாதிரி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இப்படி தான் கொடுக்குறாங்க ஃப்ளிப்கார்ட்டில். பட் எனிவே இந்த ப்ராடக்ட் பார்க்கறதுக்கு புதுசாக தாங்க இருக்குது. அதனால் அது ரிட்டர்ன் எதுவும் போட கிடையாது. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் கையில் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபோட்டோவில் பார்த்தப்போ ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பில்டு தான். ஹைட் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ரெண்டு சைட்லேயுமே. பட் இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோல்டு பண்ண முடியாது. அதாவது மற்ற இயர்ஃபோன் எல்லாமே நம்ம ட்ராவல் பண்ணும்போது அந்த இயர் கிளிப்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுக்க முடியும். அது மாதிரி உங்களுக்கு இந்த இயர்ஃபோனில் கண்டிப்பாக பண்ண முடியாது. அந்த இந்த இயர்ஃபோனுடைய குவாலிட்டி, அதாவது அந்த சாஃப்ட்னஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா தான் இருக்குது, நல்லா சாஃப்ட்டாக இருக்குது. நீங்கள் காதில் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சைடில் கொடுத்துருக்காங்க, பட் பின்னாடி கொடுத்துருக்காங்க, சின்ன மைனஸ் தான். அண்ட் எனிவே இப்போ ஃபைனலி இந்த பாக்ஸில் என்னென்ன வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வந்திருக்கு அண்ட் ஆக்ஸ் கேபிள் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அண்ட் யூசர் மேனுவல் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது போக உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு கார்டு வரும். ஸோ இதெல்லாமே இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு. அண்ட் மேலும் இந்த இயர்ஃபோன் எப்படி இருக்குங்கிறத நான் உங்கள்கிட்ட ஃபுல் ரிவ்யூவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ கேஸ், இப்போ இந்த ஹெட்செட்டோட ஃபுல் ரிவ்யூ அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம வழக்கம் போல் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஹெட்செட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஒரு ஹெட்செட்டுமே இருக்குது. ஸோ ஸ்பெஷலாக சொல்கிற மாதிரி டிசைனில் எதுவும் பண்ணலை. பட் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். ஸோ பிளாஸ்டிக் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெதர் பேடிங் பார்த்தீங்கன்னா டாப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த டாப் ஹெட் பேண்டு பார்த்தீங்கன்னா லெதரில் இருக்குது, கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, அட் சேம் டைம் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இங்கே இயர் கப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் லெதரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இயர் கப்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்குது, நம்ம காதில் மாட்டி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸோ ஓவரால் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஓகே, டீசெண்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. மெயினாக நம்மளுக்கு இந்த இயர் கப்ஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாமே ரொம்பவே உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் தான். அதாவது உங்கள் காதுக்கு தக்க மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இது இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலுமே இந்த ஃபீச்சர் நம்மளுக்கு இந்த இயர்ஃபோனுடைய பில்ட் குவாலிட்டியில் கை வைக்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஈஸியாக அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஈஸியாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பத்திரமா யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். லைட்டாலாம் கீழே போட்டிங்கன்னா கண்டிப்பாக உடஞ்சிடும். ஸோ பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நான் ஃபுல் பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன். பட் இருந்தாலுமே ஒரு டீசெண்டாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இந்த ஒரு ஹெட்செட்டில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. இந்த மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டில் தான் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். டைப் சி மாதிரி ஆப்ஷன் நம்மளுக்கு இந்த ஒரு இயர்ஃபோனில் கிடையாது. நீங்கள் கொடுக்கக்கூடிய 999 rupeesக்கு உண்மையாக சொல்ல போனால் மைக்ரோ யூஎஸ்பி கிடைக்கிறதே ஓகே தான். டைப் சி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா பே பண்ணி 2000 3000க்கு இயர்ஃபோன் வாங்க வேண்டியது இருக்கும். அஃப்கோர்ஸ் அதில் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போகிறதில்ல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு 3
3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. இன்கேஸில் உங்களுக்கு இந்த இயர்ஃபோனில் சார்ஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் வயர்டு இயர்ஃபோனாகவும் இதை வந்து கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆக்ஸ் கேபிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறதுல ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா தான் இருக்குது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இந்த ஒரு ஹெட்ஃபோனுடைய எல்இடி இண்டிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்ட்ரோல்ஸாக இருக்கட்டும், எல்இடி இண்டிகேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளுக்கு பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக இந்த ஒரு இயர்ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒரு மைனஸ் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக அந்த பட்டன்ஸ் எல்லாமே இங்கே தான் தேடுவோம், யாரும் பின்னாடி தேட மாட்டாங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கே அது பார்க்க முடியல. சப்போஸ் இப்போ இப்படி இருந்தால் கூட லைட்டாக இப்படி எடுத்து நம்ம பார்க்கலாம். பட் பின்னாடி இருக்கும்போது பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. பட் அவங்க அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் காதில் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கண்ட்ரோல்ஸு அண்ட் எல்இடி லைட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் தான் வரும். அண்ட் இதில் லைட் இண்டிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு லைட் தான் எதையும், உங்களுக்கு ப்ளூ ரெட் இந்த மாதிரி 2 ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பின்னாடி கண்ட்ரோல்ஸ் இருக்குது. 3 பட்டன்ஸ் டோட்டலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பட்டன் இருக்குது, உங்களுக்கு வால்யூம் அப் பண்ணுறதுக்கு, மைனஸ் பட்டன் இருக்குது, உங்களுக்கு வால்யூம் டவுன் பண்ணுறதுக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, பவர் ஆன் பண்ணுறதுக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த 3 பட்டனை வச்சே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் சொல்ல போனால் எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த கண்ட்ரோல்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நான் ஜஸ்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் ஓகே கைஸ், பொதுவாக ஒரு வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு வந்துட்டோம்னாலே அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ளூடூத் 5.0 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத் 5.0 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே ரேஞ்ச் கிடைக்குது. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ரொம்பவே அதிகமாக கிடைக்குது. நான் வந்து அந்த ரூம்லேருந்து இந்த ரூமுக்கு வர வரைக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா சிக்னல் பக்காவாக கிடைக்குது. மேபி இந்த ரூமில் நம்ம ரொம்ப இந்த சைட்லலாம் போனோம் அப்படின்னா கொஞ்சம் விட்டு விட்டு கேட்குற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் உங்களுக்கு ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஸோ அதனால ரேஞ்சு ரொம்பவே நல்லா கிடைக்குது, நீங்கள் கவலையே பட தேவையில்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெட்ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோ பேரிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இயர்ஃபோனை இந்த மாதிரி கழட்டி வச்சுட்டு நீங்கள் இன்கேஸில் திருப்பி ஆஃப் பண்ணி, அதாவது கழட்டி வச்சுட்டு நீங்கள் திருப்பி ஆன் பண்ணும்போது திருப்பி நீங்கள் எடுத்து இந்த மாதிரி மாட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ப்ரீவியஸாக எந்த டிவைஸில் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்களோ அந்த டிவைஸில் ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிடும். ஸோ ஆட்டோ பேரிங் ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி ஏதாச்சும் லைட்டாக மேலே ஸ்ப்ரே ஆச்சு அப்படின்னா ஒன்றுமே ஆகாது. அண்ட் ஓகே கேஸ், இப்போ ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஃபிட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஜஸ்ட் எடுத்துகிட்டு வைக்கிறேன். ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்குது, எனக்கு இது கரெக்டாக இருக்குது. இன்கேஸில் உங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் தான், 2 சைடுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நல்லா உங்களுக்கு வைடராக போகும். ஸோ ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால யார் வேணாலும் எடுத்து ஈஸியாக மாட்டிக்க முடியும். அண்ட் இந்த இயர் எனக்கு போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. என் காதுக்கு பக்காவாக சூட் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. லாங் டேர்ம் யூஸ் பண்ணும்போது கூட எந்த ஒரு பெயினுமே இல்லை. இன்கேஸில் சொல்ல போனால் இந்த ஹெட்ஃபோனை தான் பார்த்தீங்கன்னா நான் என்னோட வீடியோ எடிட்டிங்க்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அண்ட் இந்த இயர்ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போதுமே ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப வெயிட்டாலாம் கண்டிப்பாக கிடையாது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இந்த ஹெட்ஃபோனுடைய பேட்டரி லைஃப் அப்படின்னு நம்ம வந்தோம்னா பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் 10 ஹவர்ஸுக்கான பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு பிராண்ட் தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க, போல்ட் ஆடியோ தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் அந்த மாதிரி கண்டிப்பாக கிடைச்சிருது. ஸோ 10 ஹவர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அவங்க சொல்கிற அந்த 10 ஹவர்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைச்சிருது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் அவங்க சொல்கிறது அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக கிடைக்குது. ஸோ நான் ஒரு 80% வால்யூமில் வச்சு தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்பவே நல்லா தான் இருக்குது பேட்டரி லைஃபுமே. ஸோ 10 ஹவர்ஸுங்கிறது எனக்கு இது ஓகேவாக இருக்குது. அப்படி இல்லாட்டி நான் வந்து மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நான் பேட்டரியில் யூஸ் பண்ணது ரொம்ப கம்மி தான். ஏன்னா நான் மோஸ்ட்லி இந்த 3.5mm ஜாக் போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு வீடியோ எடிட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா லேட்டன்சி வரும், அது வராமல் இருக்கிறதுக்கு நான் வந்து வயர்டாக தான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இருந்தாலுமே நான் சாங்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணி கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் அந்த 10 ஹவர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிது. அண்ட் இப்போ நீங்கள் இந்த இயர்ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் ஆகும். மைக்ரோ USB போர்ட் தான் இருக்குது. ஸோ 2 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ எம்ஏஹெச்ங்கிறது கரெக்டாக எனக்கு தெரிய கிடையாது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஓகே கேஸ், இப்போ ஃபைனலி இதோட ஆடியோ குவாலிட்டி. ஸோ ஆடியோ குவாலிட்டி தான். ஸோ இதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இந்த ஹெட்ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 40mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ 40mm டிரைவர் இருக்கிறனாலேயே இதோட ஆடியோ குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. ஆடியோ குவாலிட்டி தெறிக்க விடுது. ஏன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு 999 ருபீஸுக்கு இதை விட மேலே ஆடியோ குவாலிட்டி வேணுமா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. ஏன்னா நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண ஹெட்ஃபோன்ஸ், அதாவது போட்டில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், போட் ராக்கர்ஸ் 450 நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வயர்லெஸ் தான். அதோட ஆடியோ குவாலிட்டியை விட இது ரொம்பவே பெட்டராக இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நான் TWS இப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், நாய்ஸ் பட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை விட இதோட ஆடியோ குவாலிட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஏன்னா அந்தளவுக்கு இதோட ஆடியோ குவாலிட்டி தெளிவாக இருக்குது, கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, வேறு லெவல்
ஆடியோ குவாலிட்டி இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேஸு, அந்த ட்ரிப்பிள், அந்த வோக்கலு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஆகி ஒரு செம்ம எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்குது. இன்கேஸில் உங்களுக்கு இந்த இயர்ஃபோனை பார்த்தீங்கன்னா ஃபுல், அதாவது 100% வால்யூம் போயிட்டிங்கன்னா அது வந்து ஒரு மினி ஸ்பீக்கர் மாதிரியே மாறிடுது. அந்தளவுக்கு ஒரு சவுண்ட் அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்குது. இன்கேஸில் நீங்கள் இந்த இயர்ஃபோனை வாங்கியிருக்கீங்கன்னா 100% வால்யூமில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 100% வால்யூம் நான் புஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட மோடு சேஞ்ச் ஆகி டீட்டெயில்டாக நம்மளுக்கு அதை சின்ன அந்த சவுண்டு கூட நம்மளுக்கு கிளியராக கேட்குது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபை இருந்தாங்க. கண்டிப்பாக நான் கண்ணை முடிச்சு சொல்லுவேன், நீங்கள் 2500 கொடுத்தா கூட இந்த ஆடியோ குவாலிட்டி வருமானங்கிறத கண்டிப்பாக தெரியல. ஏன்னா நான் யூஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன். ஏன்னா நான் இது வரைக்கும் நிறைய இயர்ஃபோன்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ட்ரை பண்ணல இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அண்ட் ஓகே கைஸ், இந்த ஒரு ஹெட்ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்பில்ட் மைக்ரோஃபோனும் இருக்குது. அந்த மைக்ரோஃபோனோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டு பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கைஸ், நீங்கள் இப்போ கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஆடியோ சாம்பிள் இந்த இயர்ஃபோனில் டேரெக்டாக கேட்டுட்டு இருக்கீங்க. ஃபேன் நாய்ஸ் மட்டும் இருக்குது. நான் பேசுகிற வாய்ஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தான் பேசுகிறேன். ஆடியோ லெவல் எப்படி இருக்குது, பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே கேஸ், இப்போ ஃபைனலி இந்த ஹெட்ஃபோனை பற்றின ரிவ்யூ அவ்வளோதான். ஸோ ஓவரால் இந்த இயர்ஃபோன் செம்ம வேல்யூவா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக செம்ம வேல்யூ தாங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி தெறிக்க விடுது. அண்ட் பேட்டரி லைஃப் டீசெண்டாக இருக்குது, பில்ட் குவாலிட்டி டீசெண்டாக இருக்குது. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு நம்மளுக்கு இதுக்கு மேலே என்ன தேவை அப்படின்னு தான் கண்டிப்பாக அதை கேட்க தோணுது. ஏன்னா 999 ருபீஸுக்கு உங்களுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு சில விஷயங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் எனக்கு இருக்குது. அதை நான் ஜஸ்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ரெண்டு விஷயம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோல்டபுள் கிடையாது. ஏன்னா நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண மற்ற ஹெட்செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி ஃபோல்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நான் இன் கேஸில் வெளியெல்லாம் எங்கேயாச்சும் போகிறேன் அப்படின்னா ஈஸியாக நான் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். பட் இந்த ஹெட்செட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற வரைக்கும் ஓகே, வெளியே எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்ட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா இதை கேரி பண்ணிட்டு போகிறது ரொம்பவே கஷ்டம் தான். அந்த ஒரு ஃபீச்சரை கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணுறேன். அண்ட் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹெட்ஃபோனை ஃபோட்டோவில் பார்த்தப்ப அட்டகாசமாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. நான் வாங்கி கையில் எடுத்து, அதாவது நான் அன்பாக்ஸ் பண்ணும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க சைடில் சின்ன அந்த யூஸ் பண்ண மாதிரி மார்க்ஸ் எல்லாமே கொஞ்சம் இருந்துச்சு. பட் வாங்கி பார்த்தப்ப குவாலிட்டி அந்தளவுக்கு இல்லை. ஸோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது, ரொம்ப மோசமாலாம் கிடையாது. அதை நான் மைனஸ்ன்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இதை விட அதிகமாக இருந்துச்சு. அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. பட் வாங்கி பார்க்கும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிது. பட் ஓவரால் ஆடியோ குவாலிட்டி இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்க்காத மாதிரி ஆடியோ குவாலிட்டி அட்டகாசமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு மியூசிக் லவராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஹெட்ஃபோன் கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இன்கேஸில் உங்களுக்கு பட்ஜெட் இருந்துச்சு 999 ருபீஸ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இயர்ஃபோனை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸில் உங்களுக்கு 800 ருபீஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஒரு 200 எக்ஸ்ட்ரா போட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ண இயர்ஃபோன்ஸில் 999 ருபீஸுக்கு இதோட சவுண்ட் குவாலிட்டி எங்கேயோ போயிருச்சுங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். அண்ட் ஓகே கேஸ், இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் உங்களை அத்தவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.